ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போனால் ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான பன்னீர் கேப்சிகம் மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம், அதே சமயம் இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சிடலாம். அடுத்ததான் இந்த பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர், கீ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது செய்யும் போது மறக்காமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா பன்னீரும் அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகிற வரலும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் அடுப்பை ஹையில் வைக்காதீங்க, லோவில் வச்சுட்டே இது பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவு சின்ன பீஸாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா மசாலா கோட்டாகி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த மசாலாலாம் கோட் ஆனதுக்கப்புறமா இந்த பன்னீரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதை ஒரு சைடு மட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதை திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இது எல்லா சைட்லேயும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த பன்னீர்லாம் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். அடுத்ததாக இதில் ஒரு ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எண்ணெயிலே நல்லா வணக்கிடலாம். நீங்கள் ஆனியனை கட் பண்ணும்போது ரொம்ப குட்டியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ரேண்டமாகவே கட் பண்ணுங்கள், ஏன்னா இதை நம்ம வணக்கி அரைக்க தான் போகிறோம். இந்த ஆனியனை இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா வணக்கிடலாம். இந்த ஆனியன் நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வணக்கிடணும். பாருங்க, ஆனியன் நல்லா வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணி நல்லா வணக்கிடுறேன். இங்கே தக்காளியும் ரேண்டமாக தான் கட் பண்ணியிருக்கேன், ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுங்க. ரெண்டையுமே வணக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ இந்த தக்காளி நல்லா வணங்கி சாஃப்ட் ஆகணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வணக்கிடணும். தக்காளி கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு ஓரளவுக்கு பழுத்த தக்காளி எடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கூடவே நான் ஒரு 10லேருந்து 8 முந்திரியை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு நான் ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாக்ஸாக, அதை இதோடு சேர்த்து நல்லா வணக்கிடலாம். நம்ம இதில் நிறைய டைம் ஆயில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிட்டேன். அண்ட் இந்த கேப்சிகம்மை நம்ம வெங்காயம் தக்காளி வணக்கிறதுக்கு முன்னாடி வணக்கக்கூடாது, அதுக்கப்புறம் தான் வணக்கணும். ஏன்னா இதில் ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அந்த ஃப்ளேவர் அடுத்து கிரேவி செய்யும் போது அப்படியே இருக்கணும், அதுக்காக தான் இப்போ வணக்கிறது. பாருங்கள், கேப்சிகம் நல்லா வணங்கிருச்சு. அதை எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாக இருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன அன்னாச்சிப்பூ, 2 லவங்கம், ஒரு பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, ஏன்னா லவங்கப்பூ வெடித்து தெறிக்க சான்ஸ் இருக்குது. ஒரு நிமிஷம் நல்லா வணக்கினதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு ஆனியன் நிறைய ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், ஸோ இதே அளவுக்கு நீங்களும் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வணக்கிடலாம். இந்த ஆனியன் நல்லா வணங்கி போட்டிருக்க குவான்டிட்டியில் பாதி ஆகி இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகி வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வணக்கிடணும். அப்படி நல்லா வணக்கினா தான் இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஆனியன்லாம் நல்லா வணங்கி இது நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசல்லாம் போய் அது நல்லா வணங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வணக்கிடணும். இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வணங்கி சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு, அந்த பச்சை வாசமும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால விழாது, நீங்கள் எதையாவது வச்சு தள்ளி விடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தள்ளி விட்டுக்கோங்க.
இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணும்போது அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். அண்ட் இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆனியனோட இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி லைட்டாக வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எனக்கு இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை நல்லா திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதான் இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பன்னீரில் போட்டு சாட்டை பண்ணி வச்சுருக்கோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த மல்லித்தூள் இருக்கோ அதோட காரத்துக்கேற்ப நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அண்ட் காரம், உப்பு இது ரெண்டுமே உங்களோட சுவைக்கேற்ப நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். இது ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கிட்டோம். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் கொதிக்கும் போது அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. அண்ட் வந்துட்டு இவ்வளோ கலர் சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் அது கொதிச்சதில்லை. நான் வந்து வேறு ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோனில் வந்துட்டு மெமரி ஃபுல்லாகிட்டனால நான் வேறு ஃபோன் யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால தான் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்க பன்னீர் அண்ட் கேப்சிகமாக இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த கிரேவியோட எசன்ஸ் எல்லாம் இந்த பன்னீரில் இறங்கும். இந்த கிரேவிக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் பன்னீரில் செய்கிற எந்த கிரேவிலையுமே வந்துட்டு பன்னீரை போட்டு ஒரு 2 மினிட்ஸாவது நல்லா அதை வந்துட்டு கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்துட்டு அது நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. ஒரு சூப்பர் டேஸ்டியான பன்னீர் கேப்சிகம் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். இது கூட நீங்கள் கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி வெஜ்ஜீஸை போட்டும் செய்யலாம். அது சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டில் 2 சப்பாத்தி வித் திஸ் பன்னீர் கிரேவி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். காப்ஸ்க்கு வந்து 2 சப்பாத்தி, ப்ரோட்டீனுக்கு வந்து பன்னீர். உங்களுக்கு ஃபைபருக்கு வேணுன்னா ஏதாவது ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் எடுத்துக்கோங்க. அல்லது வெஜிடபிள்ஸை இந்த பன்னீர் கிரேவியோட சேர்த்து கூட நீங்கள் செஞ்சிடலாம். இப்படி சாப்பிடும்போது நமக்கு ஃபுல் நியூட்ரிஷனும் கிடைக்கும். அண்ட் நம்ம நல்லா டேஸ்ட்டாகவும் சாப்பிடலாம். இது கூட ஒரு ரா கேரட் அண்ட் ஹாஃப் கொய்யா வந்து எடுத்துக்கிட்டேன். வீடியோ மறக்காமல் டயட்டில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் செஞ்சு பார்த்து அது எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.